மகான்கள் எல்லாம் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அவங்க சூட்சும சரீரத்திலே இருக்கிறார். இது தூல சரீரம், இதற்குள்ளே ஒரு நுண்ணுடம்பு இருக்கு, சூட்சும சரீரம். ஜெயந்தன் ஒருத்தன் இருந்தான், இந்திரன் மகன். இந்திரனுக்கு ஒரே மகன் தான். அப்பவே நான் இருவர் நமக்கு ஒருவர். ஒரு 10 பிள்ளை பெற்றுக் கூடாதா இந்திரன்? வேண்டாம். ராமருக்கே 2 பிள்ளை தானே, குச்சலவாள். ராமர் ஒரு 5-6 குழந்தை, அதுலயும் பெண் குழந்தை பெற்றுக்கலவர். பெண் குழந்தை பிறந்தா மாப்பிள்ளை கொடுத்துக்கினே இருக்கணும். கொஞ்சம் கொடுக்க தவறுனா உங்க அப்பா என்ன கொடுத்தாரு, என்ன கொடுத்தாலும் திருப்தி இல்லாதவங்க 2, ஒண்ணு வயிறு, ஒண்ணு மாப்பிள்ளை. இந்த வயிறுக்கு கத்தாலதான் சாப்பாடு போட்டாரு சாமி. இப்ப ஏதாவது இருந்தா தேவையில்லை, கொண்டா கொண்டான்னு அண்டா கல். மாப்பிள்ளை அப்படிதான், உங்க அப்பா 8 கல் தானே வச்சாரு, வைரக்கல் 9 கல் வைக்கிறேன். அதுக்காக ராமர் பெண் குழந்தை பெற்றுக்க. இந்திரனுக்கு ஒரே மகன். அவன் சிறைச்சாலையில் இருந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். தன் தேன் துளிக்கும் இந்திரன் மகன் அறிவாளி. அது வெறும் புலம்பல் அல்ல. இந்த துன்பத்தை யாரும் தரவில்லை, நானே உண்டாக்கி கொண்டு நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா புறநாள். துன்பம் பிறர் கொடுக்கவில்லை, நாம உண்டாக்கி கொள்ளுகிறோம். ஒரு அளவுக்கு செல்வம் இருக்கணும், அளவுக்கு மேல இருந்தா எங்க புதைச்சி வைக்கிறது? அவனுக்கு தகவல் தெரிஞ்சு வந்துடுறான். டெல்லியில இருந்து 45 சாதிய கொள்ள அப்படியே ஆசையாக வீடெல்லாம் தேடி பார்த்தாரு, ஒண்ணும் கிடைக்கும். தகவல் வந்துக்குது, ரொம்ப பணம். 7 மணி நேரம் ஒரு இடத்துல தோண்டி பார்த்தா 45 லட்சம். எப்படி தெரிஞ்சு? பின்பக்கம் சமையல்காரன் கண்ணா காமிச்சான். ஏன் காமிச்சான்? அவன் இட்லி சாப்பிடுற போது பண்ணி திங்கிறாவில திங்கிறேன்னாரு. இவர் சக்கரை வியாதி, முதலாளிக்கு சக்கரை வியாதி. அவன் சமையல்காரன் தின்னா தின்னுட்டு போறான். பண்ணி அந்த ஒரு வார்த்தை தான் போச்சு 45 லட்சம். சொல்லி வைக்கிறேன், சாப்பிட போது யாரையும் வைக்கக்கூடாது. பாவம், பணத்தை எங்க வைக்கிறது? நிம்மதி எப்படி இருக்க முடியும்? உலகமே துன்பமயம். துன்பத்தினால்தான் உலகமே துள்ளி துளி. ஆகவே இந்த உடம்பு இறைவன் தந்து, அந்த உடம்பினாலே உடம்புக்குள்ள உத்தமனை பார்க்க. இந்த உடம்பை இறைவன் படைத்தான், உயிரை படைக்க. உயிர் என்றைக்கும் உள்ள பொருள். ஒரு சிறிய உதாரணம் சொல். இந்த கௌரி சங்கர் மாலையை ஒரு ஆச்சாரியார் செய்தார். தங்கத்தை அவர் செய்யவில்லை, தங்கம் என்றைக்கும் உள்ள. இது ஒரு உருவம் செய்தாரு, அது சிருஷ்டி. இதை கொஞ்ச நாள் போட்டிருந்தேன், ரட்சகம். இதை அழிச்சு விட்டேன், எது அழிஞ்சது? இந்த உருவம் அழிஞ்சது, தங்கம் அழிய. ஆத்மா என்றைக்கும் உள்ள பொருள். ஜனித்த காரியோ பாதி ஒழித்து ஞான ஆச்சாரன் சத்தையாகி யான் வேறு, என் உடல் வேறு, உடம்பு வேறு, ஆத்மா வேறு. முட்டை வேறு, குஞ்சு வேறு. அந்த முட்டையில குஞ்சு இருக்குது. தாய் கோழி அடகாத்தோன்னே இந்த குஞ்சு வெளியே. வள்ளுவர் சொன்னால், குடம்பை தனித்து ஒழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை. நமக்கு மற்றவர்களெல்லாம் உடம்புக்கு நலன் செய்வார்கள், இந்த குருமார்கள் தான் உயிருக்கு நலன் செய்வார். இந்த மடாலயங்கள்லாம் எதற்காக சில பேர் தோணும். ஆத்மாவுக்கு நலன் செய்கின்றவர்கள் குருநாதர். அதனால்தான் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குடியில புரி கொண்டவன். மனைவி தருவது உணவு, குருநாதன் தருவது உணர்வு. ஆத்மாவும் அறிவும் ஒன்று. கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஆத்மா வேறு, அறிவு வேறு இல்லை. இது போல இந்த மலரும் மனமும் ஒன்று. இன்னொரு முறை சொல்ற, மலரும் மனமும் ஒன்று, விளக்கும் ஒளியும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, ஆத்மாவும் அறிவும் ஒன்று. ஆத்மா சித்து பொருள். மெத்த கவனத்தோடு கேட்டு மனசிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்மாவும் அறிவும் ஒன்று. தாய்மானாருக்கு அவர் குருநாதர் சொன்னாராம், பாராதி பூதம் நீ அல்லை, பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராயும் அறிவு நீ என்றான். குருநாதர் சொல்றாரு, தாய்மான அறிவும் நீயும் ஒன்று.
அப்போ ஆத்மாவும் அறிவும் ஒன்றுன்னா படித்தால் அறிவு வரும்னா அந்நியம் அர்த்தமாகுமல்ல. நான் தர்க்க ரீதியா பேச்சு கொண்டிருக்கேன். படித்தால் அறிவு வரும் என்று சொன்ன ஆத்மாவுக்கு அறிவு அந்நியம் அர்த்தமாகும். அனன்யமான பொருளை அந்நியம் என்று சொல்லக்கூடாது. இந்த மலரை விட்டு மனத்தை எடுக்க முடியாது, ஆத்மா விட்டு அறிவை தனியே எடுக்க முடியாது. ஆத்மா அறிவு பொருள், சித்து பொருள். அப்ப என்ன, நான் உடுத்திருக்கிற உடை 20 நாள் துவைக்கலன்னா கருப்பா போகும். கருப்புனா யாருக்கும் வெறுப்பு. நேரா அழுக்கு துணியாகில் நின்னை நேரில் கண்டும் பாராதவர் போல் இருப்பரு. வள்ளலார் வாக்கு. ராமலிங்க சுவாமி பாரு, நேரா அழுக்கு துணியாகில் உன்னை நேரில் கண்டும் பாராதவர் போல் இருப்ப. ஓ, அழுக்கு துணினா யாரும் வெறுப்பா. இப்ப இந்த துணி வெள்ளையாகணும். இது இந்த சுவரு வெள்ளையா இருக்கணும்னா சுண்ணாம்பு அடிக்கணும். அந்த தூண் வெள்ளையா இருக்கணும்னா பெயிண்ட் அடிக்கணும். நம்முடைய முகம் வெள்ளையா இருக்கணும்னா நான் சொல்லுத. இப்ப இந்த வேட்டி வெள்ளையாகணும்னா ஒண்ணு சுண்ணாம்பு அடிக்கணும், ஒண்ணு பெயிண்ட் அடிக்கணும், ஒண்ணு பவுடர் போடணும். இந்த மூணும் செய்யல. சோப் போட்டு துவைக்க எது விலகுது? அழுக்கு. அழுக்கு விலகிதான் இயற்கையான அந்த வெண்மை வெளிப்படுவது போலே ஞான சாஸ்திரங்களை படிப்பதனாலே அதை மூடி இருக்கின்ற அஜ்ஞானம் விலகிறது, இயல்பாக அறிவு வெளிப்படுது. இதான் உண்மை. இத வள்ளுவர் எப்படி சொல்றாரு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் வரும்னு சொல்ல. ஊரும் அறிவுனார். தோண்ட தோண்ட அந்த மணலை எடுக்க எடுக்க அங்க இருக்க நீர் ஊறி வருவது போதே படிக்க படிக்க அறிவு ஊற்றெடுக்கிறது. திருவள்ளுவர் அதான் தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறி. சகுந்தலை விஸ்வாமித்திரருடைய மகள், ககன மேனியருடைய பெண். அவர் கண்ணுவர் பிரம்மச்சாரி, வினோபா மாதிரி தூய பிரம்மச்சாரி. அந்த பெண் குழந்தை அழுதது. சகுந்தம் என்ற பட்சியிலா காப்பாற்றியது சகுந்தலா. இது கருணையினாலே அந்த பெண்ணை கொண்டாந்து வளர்க்கிறார். சோறு மட்டுமா போடுவாரு? ஆத்ம சிந்தனை, தர்ம சிந்தனை, வேத சிந்தனை எல்லாம் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் மாலையிலே குளிக்க போனார். அந்த காலமெல்லாம் 2 தபா 3 தபா குளிப்பார். குளிக்கிறதுனாலே சில பேருக்கு அசுமேதியாகும். ஆயுசிலேயே 10 முறை குளிக்கிறவங்களும் உண்டு. தண்ணின்னா பயப்படுவான். அவர் மாலையில குளிக்க போனார். துஷ்யந்த சக்கரவர்த்தி வந்தான். அது ஆண்டதுதான் பிரதிஷ்டானபுரம். அதுதான் இப்ப அலகாபாத்னு வழங்கு. ஜவஹர் பிறந்த ஊர் தான் சகுந்தரையும் துஷ்யந்தனும் வாழ்ந்து. அவன் தண்ணீர் வேட்கையோடு வந்தான். இவளை கண்டு உள்ளம் உருகினான். அவளுடைய உள்ளத்தை உருக்கி, உனக்கு பிறக்கிற மகனுக்கு பட்டம் கட்டுவேன் என்று அவளை மனைவியாக ஆக்கி கொண்டான். அப்புறம் சொன்னா, இப்ப உன்னை அழைச்சி போனா அகௌரவம். எங்க தாயார் பேர் ரதந்திரி, நல்ல உயர்ந்த பட்டு புடவை, பொன்னாபரணங்கள், வைராபரணங்கள், மேலதாளத்தோடு ஒன்று வந்து அழைச்சிக்கிறேன். எப்பவுமே பெண்களே ஆண்கள் சீக்கிரம் ஏமாற்றிடுவாங்க. அந்த தோட்டை கொண்டா எண்ணெய் எடுத்து கொடுக்குறான்னு உன்னை வித்து விடுவாங்க. அவ காப்பா, எங்க ஆச்சாரி ஊர்ல இல்லை கொண்டாங்க. தாய்க்குளம் சீக்கிரம் ஏமாந்து போகும். நிஜம்னு நினைச்சேன். கண்ணுவர் மேலுக்கு அச்சம் காரணமா அழைக்க 3 ஆண்டு அந்த அம்மா கரிச்சு வந்தா. 3 வருஷம். அம்மா என்ன காரணமோ உன் கணவன் அழைக்கிறே, நீ குழந்தையை பெற்றுவிடு. அவன் தான் பரதன். சகல கலையும் பாட்டனாரிட கற்றுக்கொண்டான். இப்ப துஷ்யந்தனை பிரிந்து 15 ஆண்டுகள் ஆகின. இவன் கருவில் இருந்து 3 ஆண்டு, கலை பயின்றது 12 ஆண்டு. அம்மா ஏனோ உன் கணவன் அழைக்கிறே, பெண்கள் கணவன் வீட்டுல வாழணும், நீ புருஷன் வீட்டுக்கு போய் கணவனை காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அப்பாவை பிரியும். அதாவது போய் அம்மா போட்டு நான் இங்கதான் இருப்பேன். வேற அப்பா அம்மாவை இத்தனை நாளா அழ வச்சானவன் அப்பனா. இந்த காலத்துக்குள்ளே எனக்கு பேர் வைக்கிற போதும் வரல அந்த கிழமை. அப்பா போய் கிழமைன்னு சொல்லாத.
அம்மாவுக்கு நீ துணையா போ, நான் அங்க வந்து உன்னை பார்க்க. நல்ல கண்ணவர் சொன்னார், மாணவர்களே நீங்க எல்லைக்குள்ள போகாதீங்க, எல்லைக்கு இப்பாலுவே விட்டுட்டு வந்துடும், நகரத்துக்குள்ள போகாதீங்க. ஏன்னா துறவிகளை கண்டு அவ்வளவு தூரம் மதிக்க மாட்டாங்கன்ற கருத்து. சாமியார்களை கண்டு விவேகானந்தரையே ஒருத்தங்க கண்ட மாதிரி திட்டினானா. ஓ இவருக்கு இங்கிலீஷ் தெரியுதே, நீ ஏன் சும்மா முட்டாளை கண்டது முதல் தடவை இல்லைன்னா அப்படியே கதை. துறவிகள் யாரு மதிக்கிறாங்க, நீங்க விட்டுட்டு வந்துடுங்க. அந்த அம்மா மகன் கைய பிடிச்சிக்கின்னு அந்த நகரத்துக்குள்ளே போகிறாள். பார்க்கிறவெல்லாம் பார்வதி அம்மா குமார கடவுளோடு வருகிறார்னு வணங்குறாங்க. ஒத்தவனாவது அந்த அம்மாவை வணங்காது. அவளுடைய ஏற்றம் தோற்றம் பெண்மை, அந்த குழந்தை முருகன் போல. துஷ்யந்த சக்கரவர்த்தி உட்கார்ந்துங்க, மந்திரிமார்கள் பிரதானிகள் MP MLA செய்ய போட்டு அநேக மன்னர்கள் நிக்கிறாங்க பாருங்க, இடம் இல்ல. பார்த்தோன்னே மனைவி ஒரு டீ குடிச்சா கூட நினைவில் இருக்குது, அவளை மறக்க முடியுமா? கண்ணாடியில தன்னை பாக்குறாவிலது மகன் 12 வயசு பையன். இப்ப அங்கீகரித்து கொண்டால் உலகத்துக்கு உண்மை தெரியுமா? யாரோ ஒரு அம்மா வந்தா கண்ணும் பசுமா சேர்த்துக்கினார். அது யாருக்கு பிறந்த பிள்ளையோ ஒத்தன் சொல்லுவான், ஊர்வாயை விட உலமுடி உண்டா? அப்படி தன் மகனுக்கு அபகீர்த்தி வரக்கூடாதே. இப்ப நான் தாமதப்படுத்தினா வானொலி வரும், மக்கள் நம்புவார்கள் என்ற கருத்தை மனதில் அடக்கி கொண்டு அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தான். துஷ்யந்தன் குணக்கடல், வந்த மனைவியை அவமதிக்கவில்லை, பின்னே வருவதை முன்னே எண்ணுகிறார். அந்த அம்மா வணங்கி நிற்கிற, வான்னு சொல்ல. 12 வயசு பையன் சத்திரியன். இவன் அப்பனா, இவன் அப்பனா, அம்மாள வான்னு சொல்ல பறிக்கிறான். அப்ப துஷ்யந்த சக்கரவர்த்தி கேட்டாரு, அனங்கனாயாவள் நீ பெண்ணே, நீ யார்? உன் கணவன் யார்? இந்த பையன் யார்? இங்க ஏன் வந்த? அறிவுள்ளவங்க பேச்சிலே ஒளியில் சகுந்தரை அறிவு மிகுந்தவள். என்ன தெரியல, நான் தான் மனைவி, நீ என் புருஷன், என் ஓம் புள்ள, அப்படியா சொல்லுவ? 4 கேள்வி கேட்டான். நீ யார்? உன் கணவன் யார்? இந்த பையன் யார்? ஏன் வந்து? அந்த அம்மா சொன்ன, மறந்துடாதீங்க, மகனே வரதா அப்பாவை வணங்கு. அதுக்குள்ள இல்லைங்க, இது நினைவுக்கு 2 வார்த்தானே. மகனே வரதான்னா அப்பாவை கும்பிடுன்னு. இப்ப நீ யாரு, நான் யாரு, இவன் யாரு? புரியுதா? காப்பியங்களை படிக்கிற போது இந்த அறிவு ஒளி வீசு, அது சிந்தையிலே ஓட்டு. இப்ப குரு பூஜை நினைக்கிற போதெல்லாம் இந்த 2 வரி உங்களுக்கு வரும் தானே. நிஜமா உள்ளத்தோடு கேட்டு இருந்தால் மனதுல பதிஞ்சுடுமல்ல. அப்படி பேசுகின்ற அந்த அந்த பெண்ணுக்கு அறிவு வெளியா வந்தது. அறிவும் சகுந்தரையும் ஒன்றாக இருக்கிறார். அறிவினால அந்த சொல்வது புரியுதா? அப்ப தோய்க்க எது விலகுது? அழுக்கு விலகுது. இயற்கையான வெண்மை வெளிப்படுகிறது. படிக்க படிக்க அஞ்ஞானம் விலகும், இயற்கையான மெஞ்ஞானம் வெளிப்படும். அந்த அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை கொடுக்கின்ற தெய்வங்கள் தானே இந்த குருமூர்த்திகள். தங்கத்தை விலைக்கு வாங்கலாம், வைரத்தை விலைக்கு வாங்கலாம். வெளிநாட்டுக்கு போனவங்க வைரம் கொண்டாடுறாங்க பொம்மையில வச்சு. துணி வாங்கலாம், ஒரு பெண்ணையும் விலைக்கு வாங்கலாம், ஒரு குழந்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். 25 லட்சம் கொடுத்து ஒரு MLA விலைக்கு வாங்கலாம். அறிவை விலைக்கு வாங்க முடியாது. அறிவு எங்கும் விற்கிற பொருள் அல்ல. இந்த பெரிய மகானிடத்துல வந்தா அறிவு. ஔவையார் மூலமாக உலகத்துக்கு நீதியை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ் தெய்வம் எண்ணுகிறார். ஏன் இவரே சொல்லிட்டு போகக்கூடாத? நான் சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்குவாங்க. வயசான மூதாட்சி சொன்னாதான் அது. நான் சொல்ற கருத்தையே எங்க தம்பி சொல்லுவாரு, இவருக்கு வேலையில போய் நான் சொன்ன பெரியவர் சொல்றாரு. அந்த வயதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களாம். இதே வார்த்தையை மற்றவங்க சொன்னா அவ்வளவு பிரியமா எடுக்க மாட்டாங்க சொல்றாங்க. ஆகையினாலே அந்த கருத்துக்களை சொல்றவங்க சொன்னாதான் யாரும் கேட்பாரு. அந்த வயசு அனுபவம் இதெல்லாம் உண்டாகி
அந்த நிலைமையிலே இந்த உடம்புக்கு தான் வயசு, ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. ஆத்மா என்றைக்கும் உள்ள பொருள். ஆத்மா ஞானமயமான. அப்போ படிக்க படிக்க எது விலகுது? அறியாமை விலகு. இந்த குருமூர்த்தங்கள் நமக்கு அறியாமை விலக்குகிறார். அதனால்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மாணிக்கவாளர் எப்படி வந்தாரு? செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். மணிவாசகர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பாரு. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அந்த திருப்பணியை நம்முடைய குருமகாசனிதானம் செய்யறாங்க. 50 லட்சம். அது அருட்செல்வர் 1 லட்சம் முதல் தவணையாக கொடுத்துருது. நம்ம அன்னூர் நாயுடு, நீங்கெல்லாம் வள்ளல்கள் அள்ளி. மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு இருந்தவர். 1700 ஆண்டுக்கு முந்தி அந்த முதலமைச்சர் கோயில் கட்டினார். முதலமைச்சர் கோயில் கட்டினா எங்காவது உண்டா? சுவிட்சர்லாண்டில் கொண்டு போட்டு வருவாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ராமதாசர் கோயில் கட்டினாரு. பட்டேல்ஜி 60 லட்சம் இல்லை. பட்டேல்ஜி நாங்க போய் 60 லட்சம் செலவழிச்சு. அந்த சோமநாதம் அங்கதான் எத்துக்குளம் அழிஞ்சது. எத்துக்குளம் அழிஞ்ச இடம் அந்த இடம். 5 லட்சம் பேர் ஒரே நாள் வச்சது. அங்கதான் பட்டேல்ஜி கோயில். பட்டேல் மகா சிவபக்தர், அசைக்க முடியாத இரும்பு மனிதர். அந்த திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாதர் கட்டிய கோயில் இப்போது பழுதாறு. அது திருவாரூர் ஆதீனத்தை சேர்ந்து. அவர்கள் சிறு வயசு பாவம் வெளியே அதிகமா போய் வந்து பழக்கம் இல்லை. ரொம்ப நல்லவர். சுந்தர சுவாமிகள் போய் அதில் ஈடுபட்டு கிரு 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 கிருன்னு மின்னல் வேகத்துல திருப்பணி. ஏதாவது கணக்கில் காட்டாத பணம் இருந்தாலும் ஒரு அன்பர்னு கொடுக்கலாம். கணவனுக்கு தெரியாத வச்சிருந்தாலும் அம்மையார்னு கொடுக்குறான். ஆகக்கூடிய அந்த திருப்பணிலே நம்ம பணம் சேர்ந்து விட்டால் சிவலோகத்துல நமக்கு இடங்கள். நீங்க ஒரு 5000 10,000 கொடுத்தீங்கன்னா நீண்ட காலம் வாழ்ந்து கண்ணை மூணோன்னு இந்திரன் வருவான். நீங்க கோயம்புத்தூரா? ஆமா. நீங்க தானே திருப்பந்திரி 5001 கொடுத்தீங்க? ஆமா. நேர வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள். கற்பக மரத்துக்கு சோப்பா போட்டு உட்கார வச்சு மேனகே அந்த அண்ணாவுக்கு விசிறி விடு. கோயம்புத்தூர் அண்ணாவுக்கு திருவர்த்தமே கொஞ்சம் சந்தனம் பூசு. மேனகே பன்னீர் தெளி. தேவலோகத்து நட்சத்திரம். அங்க கட்ட எண்ணம் வராது. மன்மதனை தகனம் பண்ணிடும். அந்த பணி செய்தா அவங்களெல்லாம் உமாதேவியாராக பார்க்கின்ற இடம். மயானத்துக்கு போனாலே ஆசாபாசம் விலகுமே. மயானத்துக்கு போய் பாருங்க, மனசு ட்ரையா இருக்கு. மயானமே மாற்றுமானா கைலாசம் மாற்றாத. நந்தியம் பெருமான் சொல்லுவார், கோயம்புத்தூர் அன்பரா? ஆமா. 5001 ஆமா உள்ளவார். அங்க எம்பெருமான் ஜெகஜோதியா இருப்பார். குழந்தாய் 5001 கொடுத்தியா? ஆமாங்க. யாருக்கு கொடுத்த? சுந்தர சுவாமி. யார் வந்தது? அழகப்பா வந்து. ஓ, தங்கத்தை சேராக்கி ரத்தனத்தை கல்லாக்கி பவுடத்தை தூணாக்கி வைர வழியும் போதியிலா வச்சு தங்க காலனை கட்டி இருக்கிற இந்த வெள்ளி கொத்தி சாவி போய் திறந்ததும் சொக்குமா? 10,000 கொடுக்காது. தேர்தலில் தொலைச்சுமே. இந்த தேர்தலில் ஆறாருக்கு 5000 10,000 கொடுக்குறான். அவன் வீட்டை ரிப்பேர் பண்ணிக்கான். மொத்தம் செலவழிக்கிறத பைத்தியமா பிடிச்சிக்கிட்டா அவனுக்கு. இப்படி போறவன இந்த சிவ திருப்பணியை போயிருந்தா எவ்வளவு பெருமை. அந்த கல் இருக்கிறவருக்கும் கைலாத்து இருப்பாங்களே. கல்லினால் புதுக்கினவர்கள் கையில விட்டு அகலார். இந்த மணிவாசகர் சொல்லுகிறார், அந்த குருநாதனா வந்தாராம். யாருக்கு? மாணிக்கவாசகர். ஆண்டவன் குருவடிவாக வருவார். அருணகிரிநாதர் சொல்றார், 8 2 அறியாத என் தேவியில் 8 2 இதுவாம் இலிங்கம் என்ன 8 2 வெளியா மொழிந்த குரு முருகோனே. நான் சொன்ன சிதம்பரம் திருப்பு. 8 2 8னா ஆனா 2னா ஊனா. அகர உகர ரகசியத்தை அறிவு. இதான் 8.
8ன்னா ஆனான்னு உங்களுக்கு சாமி தெரியும், உங்களுக்கு தெரியுமா? தமிழ் கணக்குப்பா தெரியாது. ஆனா போனா தமிழ் கணக்குல 8 வயசானு தெரியுமே. எங்க தம்பி மகன் எனக்கு எப்ப தபால் போட்டாலும் தமிழ் கணக்குலயே போடுவான். எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமா இருக்கு. ஊனா போட்டா 2, காணா போட்டா 1 தமிழ் கணக்கு. 8ன்னா ஆனா, 2ன்னா ஊனா. இந்த இங்க பாருங்க, இங்க அகரம், இங்க உகரம், கீழே மகரம். அகர உகரம். இந்த பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் வைக்கிறாங்களே, எவர் சில்வர் கரண்டி, எழுத்துக்குள்ள எழுத்து. நான் சின்ன வயசுல பாடி இருக்கேன் திரிபங்கி நவபங்கி. ஒரு பாட்டுக்குள்ள 7 பாட்டு அடக்குது. அந்த வயசான காலத்து, வயசு மீறாத காலத்துல அப்படி ஒரு, இப்பெல்லாம் பாடுறதுக்கு தோன்றதில்லை. ஆண்டவன் அடையணும், இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கு போறோம், அப்படி தோணும். அந்த வயசுல அப்படி பாடணும். அப்படி அப்படி ஓவன்னா இந்த எழுத்துக்குள்ள ஆனா அடங்கி இருக்குது, ஊனா அடங்கிது, மானா அடங்கி. இங்க பாரு, அகரம் உகரம் மகரம். அது என்ன செய்யுது? அகரம் சிருஷ்டிக்கின்றது, உகரம் ரட்சிக்கின்றது, மகரம் சம்ஹாரம். பாலு டிகாசம் சீனி 3 சேர்ந்தா காஃபி. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் கடல் முன்னீர். இயல் இசை நாடகம் முத்தமிழ். கணவன் மனைவி குழந்தை ஒரு குடும்பம். அகர உகர மகர சம்மேளனம் ஓங்காரம். அகரம் சிருஷ்டிக்கிறது, உகரம் ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறது ஊன. அதனால்தான் உலகம் உவப்பன்னு ஆரம்பிச்சா நக்கீது. உலகலாம் என்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உலகம் யாவையும் என்றார் கம்பநாட்டாழ்வார். மகர நெய்யின் மேல உகர உயிரேறி முத்தை தருனார் அருணகிரினார். அதனால்தான் ஆ உ மா, நேற்று சோமவாரம், சா உ மா, உமா என்ற தேவியோடு சேர்ந்தது கார்த்திகை சோமவாரம். கார்த்திகை சோமவாரத்திலிருந்து பில்வார்த்தனை பண்ணா மறுபிறப்பு வராது. நீங்க முத நாளே வில்வம் எடுத்து வச்சுங்க. இன்னொரு சோமவாரம் இது, ஞாயிற்றுக்கிழமையே வில்வம் எடுத்து வச்சு அந்த சோமவாரத்து நன்றி சுவாமிக்கு வில்வார்த்தனை பண்ணா உங்களுக்கு மறுபிறப்பு வராது. அந்த அளவுக்கு புண்ணியம் எங்கேயும் எளிதா கிடைக்குது வில்வம். ஆ ஊ மா. இந்த ஊனா முதல்ல போட்டா என்ன வரும்? ஊ மா உமா, உமா மகேஸ்வரி, உமாதேவி,